வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இந்த கம்பெனியை பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவங்க வந்து ONGCக்கு வந்து சப்சிடரி கம்பெனி ஆக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரயில்வேஸ் இருக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் இவங்க கவர் பண்ணுறாங்க. பொதுவாக தார் இதெல்லாம் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெலாம் கவர் பண்ணுவாங்க. பட் இவங்களும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் கொடுக்குறாங்க. இவங்களுடைய ரீட்டைல் அவுட்லெட்டு வித்தின் இந்தியான்னு பார்த்தோம்னா 18 ஸ்டேட்லேயும் 5 யூனியன் டெரிட்டரிலையும் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 27 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த தகவல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், நியூட்ரல்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பெரிஷ். அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 126 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 125 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது, பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது. அதே மாதிரி பிபி வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.36ங்கிறதுனால ஹைலி சென்சிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 10% கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2031% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டில் வந்து 16% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 25% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 469% குறைஞ்சு போயிருக்கு. Q to Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா -270 இருக்கு. இது போன குவார்ட்டரில் +370 இருந்தது, இந்த குவார்ட்டருக்கு -270 இருக்கு. அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா -1.5 அப்படின்னு குறைஞ்சு போச்சு. இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா -1.6 இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 குவார்ட்டரா வந்து அப்படியே டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளேயே இபிஎஸோட டிடிஎம் போயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இவன் நல்லா எடுத்திருக்கிறான். பார்த்தோம்னாக்க கரெக்டாக ஜூன் 2022 33 இபிஎஸ் வச்சிருந்துருக்கிறான். அப்போ இவன் டபுள் டிஜிட் இபிஎஸ்லாம் அவன் போயிருக்கிறான். இபிஎஸோட டிடிஎம் 33 வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 6 குவார்ட்டர் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலையாவது முடிச்சுக்கிட்டு அப்படியே பாசிட்டிவாக டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.04% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.01% இறக்கி வச்சிருக்கிறாங்க. இவனுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரியை பார்ப்போம். 2024 2 கொடுத்துருக்குறான். இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா 2017 6 2018 3 பாக்கி எல்லாம் ₹1 அந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ இதை சும்மா ஒரு ஆவரேஜ்னு பண்ணி பார்த்தா கூட ஒரு ₹1 1.5 அது ஆவரேஜாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ₹74. இபிஎஸ் நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபேர் ப்ரைஸ் நமக்கு கிடையாது. அதாவது இபிஎஸோட டிடிஎம் நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபேர் ப்ரைஸ் வராது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் வராது. இப்போ நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம். இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது -1.6, அது ஆவரேஜ் பண்ணும்போது -0.4 வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிற -4 கம்பேர் பண்ணும்போது இது கூட தான். அப்படின்னாக்கா இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குமான்னா அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. சரி, அப்போ இன்னும் கரெக்ஷன் போகுமானா கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கும் நெகட்டிவ் இபிஎஸ் அப்படிங்கிறதுனால
அதே சமயத்துல இவன் இந்த 0.4 அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுக்கிறான்னு வச்சோம்னாக்க இதை வந்து என்ன ஆகும்னா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஏபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவா 2ன்னு வருது, பிளஸ் 2ன்னு வருது. அப்போ பிளஸ் 2னாக்க இந்த -1.6 எடுத்துருது கழிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து ஒரு 2 எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 100%க்கு மேல growth வருது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்படி 2ன்னு போட்டாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல 2ன்னு போட்டேன்னாக்க எனக்கு அங்கே எல்லாமே ஓடியாந்துரும். அப்போ இந்த இது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அவன் 2.6ல இருக்கு, 2.16ன்னு இருக்கிறான். அதாவது அடுத்த குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்படி அவன் பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க அவன் 2.16ல இருக்கிறான். அப்போ 2.5 நோக்கி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் ப்ரைஸாக நம்ம வந்து இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி அடுத்த குவார்டருக்கு -0.4 எடுத்தால் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இது வந்து 144 அப்படின்னு சொல்லி காட்டுது. கரெக்ஷன் வந்துச்சுன்னா 86ன்னு காட்டுது. அதுக்கு கீழே போச்சுன்னா 57 அப்படிங்கிற லெவலுக்கு இது காட்டிக்கிட்டு இருக்கு. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இப்போ நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால அது நமக்கு கிடைக்காது. சரி, இப்போ இதையே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு 82லேருந்து 115, 96 மிட் பாயிண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஆல்ரெடி அவன் 96லேருந்து தான் மேலே ஏறி இருக்கிறான். இப்போ அவன் 96க்கு கீழே கட் பண்ணான்னா 82 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். சார்ட்டில் வந்து நம்ம எடுத்திருக்கிறது S2லேருந்து பிபியோட டாப் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ S2 62, S1 89, பிபியோட ஜோனில் பிபி பாட்டம் 122, பிபி 163, பிபியோட டாப் 212. இவன் சப்போஸ் இந்த பிபியோட பாட்டமை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் S1, S2 இவனுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக கிடைக்குது. இல்லை இந்த இடத்துல இருந்து அடுத்த குவார்ட்டருக்கு இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நான் இங்கேயே சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு நான் மேலே ஏறுறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க பிபியோட டாப்பை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் போன குவார்ட்டருக்கு 98 கிட்டக்க சப்போர்ட் எடுத்திருக்கிறான். அப்போ இந்த குவார்ட்டருக்கு ஒரு ஃபால் ஆனால் கூட ஒரு 106 அப்படிங்கிறது, ஏன்னா இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்னு போட்டுக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 106 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 106ல் சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம். கீழே விழுந்தான்னா 106 பிரேக் பண்ணிட்டான்னா கீழே இந்த சைடு S1, S2க்குள்ளே எங்கே வரானோ அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை 106ல் சப்போர்ட் எடுத்தாருனாக்க அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறணுமோ ஏறலாம், இல்லாட்டி கரெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கணுமோ எடுக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.